ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்ற டாப்பிக்கில் இருக்கிற சம்ஸ்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட சம்ஸ் தான். இதில் ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. இஃப் 2 power x equal to cube root of 32 then find the value of x. சரிங்களா? இது வந்து கியூப் ரூட் 3 into root 32 இல்லை கியூப் ரூட். சரி, 2 power x அப்படியே எழுதிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 32 எழுதிங்க. கியூப் ரூட்ன்றதுனால பிராக்கெட் பண்ணி ரூட் எழுதாதீங்க, பிராக்கெட் பண்ணி கியூப் ரூட்டுக்கு பதிலாக 1/3 அப்படின்னு எழுதுங்க. சரிங்களா? சரி, இப்போ ரெண்டு பக்கம் இங்க 1/3 தானே இருக்குது, ரெண்டு பக்கமும் அடுக்குல 3 எடுங்க. ரெண்டு பக்கமும் அடுக்குல 3 எடுங்க. அப்போ 2 power xல அடுக்குல 3. அதே மாதிரி இங்க பாருங்க, 32 அடுக்குல 1/3 இருக்குது, 1/3 இருக்குது. அதனுடைய அடுக்குல என்ன எடுக்கிறோம்? 3 எடுக்கிறோம். சரிங்களா? எதுக்கு இந்த மாதிரி 3 எடுக்கிறோம்னா, இங்க 1/3ன்றதுனால ரெண்டு பக்கம் கியூப் ரைஸ் பண்றோம். இந்த 3 கேன்சல் பண்ணிருங்க. கேன்சல் பண்ணினா மீதி என்ன வரும்? 32 மட்டும் தான் இருக்கும். இங்க என்ன வரும்? 2 power x, 2 power x-ஐயும் பவர் 3 இருக்குது. இது ரெண்டுத்தையும் மல்டி பண்ணிக்கலாம். 2 power 3x எழுதலாம். சரிங்களா? ஈக்குவல் டு இங்க பாருங்க 32 நம்மளுக்கே தெரியும், டானா வகுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, சிந்தட்டிக் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2ஆல 16 வரும், அப்புறம் 2ஆல 8, அப்புறம் 2ஆல 4, அப்புறம் 2ஆல 2. பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 இது. அப்போ 2 power என்ன எழுதலாம்? 5 எழுதலாம். 32 2 power 5 எழுதிட்டீங்க. இந்த 1/3 தான் கேன்சல் ஆயிடுச்சு. சரிங்களா? இதுவும் 2 தான், இதுவும் 2 தான். சரிங்களா? நடுவில் ஈக்குவல் இருக்கு. இப்போ பவர்ல இருக்கிறத ஈக்குவேட் பண்ணலாம். 3x-ஐயும் 5-ஐயும் ஈக்குவேட் பண்ணுங்க. therefore 3x equal to 5. ஓகேங்களா? அப்போ x equal to என்ன வரும்? 5 பெருக்கல் மல்டிபிள் இன்சிடென்ட்ஸ்னா டிவைட் ஆகும். 5 divided by 3. அப்போ x equal to 5/3. ஓகேங்களா? அது ஆன்சர். எங்க இருக்கு? டி ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் சம்முக்கு போகலாம். செகண்ட் சம், 4x plus 3y equal to 83 and 3x divided by 2y equal 21/22. then y minus x என்னன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். இப்போ இதுல இருந்து x உம் y-யும் கண்டுபிடிக்கணும். இங்க பாருங்க, இங்க நடுவில் ஈக்குவல் இருக்குது. இப்போ மேலேயும் மேலேயுமே கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணலாங்களா? அப்போ என்ன வரும்? இங்க ஒரு முறை வரும், இங்க 7 டைம்ஸ் வரும். சரிங்களா? 7. இங்க பார்த்தீங்கன்னா 2, இங்க 1 2, இங்க 1 11 வரும். அப்போ x வந்து அப்போ என்ன கிடைக்குது? x by y equal to 7/11 வருது. சரிங்களா? அப்போ இங்க பார்த்தீங்கன்னா x equal to 7, y equal to 11 அப்படின்னு மேலே அப்ளை பண்ணி பார்த்துங்க. சரிங்களா? வெரிஃபை பண்ணிக்கலாம். இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் பதிலாக 7 அப்ளை பண்ணிங்கன்னா 4 into 7 28 வரும். அப்புறம் ஒய்க்கு பதிலாக 11 அப்ளை பண்ணுங்க. 11 அப்ளை பண்ணிங்கன்னா 5 into 11 55 வரும். சரிங்களா? 28 55 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 33 சரி 13 1 7 வரும், 83 கரெக்டாக வரும். வெரிஃபை ஆயிடுச்சு. சரிங்களா? ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ x equal to 7, y equal to 11 அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? அப்போ இங்கே என்ன இருக்குது? y minus x தான் கேட்குறாங்க. இப்போ y minus x equal to y என்னது? 7 மைனஸ் x என்னது? 7. 11 minus 7 4 தான் ஆன்சர். சரிங்களா? 4 எங்க இருக்குன்னு பாருங்க, பி ஆன்சர். சரிங்களா? ஈஸி தான். அடுத்த கணக்கு போகலாம். அடுத்தது மூணாவது கணக்கு. இஃப் 5 power x by 125 equal to 1 then x equal to என்னன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா இதுதான் கொடுத்துருக்காங்க கிவன்னு. இப்போ இந்த 125 இந்த சைடு கொண்டு போங்க. அப்போ 5 power x equal to 125 அப்படின்னு வந்துடும். 125 into 1 125. சரி, இந்த 125-ஐ எப்படி எழுதலாம்னா 5 power 3ன்னு எழுதலாம். 5 into 5 25, 25 into 5 125. சரிங்களா? 5 cube தான் என்னது? 125. இங்க 5 power x, பேஸ் 5 தான், ஈக்குவலா இருக்கு. சரிங்களா? அப்போ பவரை ஆட் பண்ண, பவரை ஈக்குவேட் பண்ணுங்க. இங்க x இருக்கு, இங்க 3 இருக்கு. therefore இப்போ இந்த பவர் மட்டும் ஈக்குவேட் பண்றோம். x equal to 3 அதான் ஆன்சர். சரிங்களா? எங்க இருக்கு? டி. ஓகேங்களா? சரி, 3 கணக்காச்சு. 4வது கணக்கு போலாம். நெக்ஸ்ட் 4வது சம் பாருங்க. √3 equal to 1.732, √2 equal to 1.414. then the value of 1 by √3 plus √2 is என்னன்னு கேட்குறாங்க. இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 by √3 plus √2. இப்போ என்ன பண்ணணும்? இந்த கீழே இருக்கிறதுனுடைய காஞ்சிகேட்டாலும் மேலேயும் மல்டி பண்ணணும். √3 plus √2 காஞ்சிகேட் என்னன்னா √3 minus √2 divided by √3 minus √2. கீழே இருக்கிற நம்பரு நடுவில் பிளஸ் இருக்கு, இங்க பார்த்தீங்கன்னா நடுவில் மைனஸ் போட்டு மேலேங்களையும் பெருக்கிட்டோம். சரிங்களா? அப்படி பெருக்கும்போது மதிப்பு மாறாது. இப்போ கீழே பாருங்க, முதல்ல கீழே பெருக்கிறேன், அப்புறம் மேலே பெருக்கலாம். கீழே முதல்ல பெருக்கும் பார்க்கலாம். √3 plus √2, √3 minus √2, a plus b, a minus b. அப்போ என்ன வரும்? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் வரும். அப்போ √3 ஸ்கொயர் மைனஸ் √3 ஸ்கொயர் மைனஸ் அடுத்தது √2 ஸ்கொயர். ஓகேங்களா? மேலே ஒன்னையும் √3 minus √2 பெருக்குனீங்கன்னா √3 minus √2 தான். சரிங்களா? ஒன்னோட பெருக்கும்போது அதே தான். சரி, இப்போ √3 minus √2 இருக்குது. முதல்ல கீழே பாருங்க, இந்த ஸ்கொயர் நோட்டு கேன்சல் ஆகலாம், இந்த ஸ்கொயர் நோட்டு கேன்சல் ஆகலாம். 3 minus 2 வரும். 3 minus 2 என்னது? 1. சரிங்களா? அப்போ வகுத்தல்ல 1 கீழே 1.
மேலே பாருங்க √3 மைனஸ் √2 √3யும் √2வையும் கழிச்சு இங்க எழுதுங்க. சரிங்களா? எழுதிடலாங்களா? √3 என்ன கொடுத்துருக்காங்க 1.732, √2 என்ன 1.414. ரெண்டுத்தையும் கழிங்க. இங்கேருந்து ஒன்று வாங்கணுங்களா? 12ல 4 போச்சுன்னா 8, 2ல 1 போச்சுன்னா 1, 7ல 4 போச்சுன்னா 3 புள்ளி, இங்கே 0 வரும். 0.318 மேலே 0.318 கீழே இருக்கிற 1 விட்டுருங்க. சரிங்களா? 0.318 சி ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த போகலாம். நெக்ஸ்ட் 5வது கணக்கு. இங்க பாருங்க x ஈக்குவல் டு 1 பிளஸ் 1 டிவைட் பை 1 பிளஸ் 1 டிவைட் பை 1 பிளஸ் 1 டிவைட் பை எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு மதிப்பு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். பார்த்தீங்கன்னா x ஈக்குவல்டுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ x ஈக்குவல் டு 1 பிளஸ் 1 அப்படின்னு இருக்குது. அப்புறம் டிவைட் பை திருப்பியும் அதே 1 பிளஸ் 1 டிவைட் பை அப்படி தான் இருக்குது. இங்க டினாமினேட்டர்ல பாருங்க 1 பிளஸ் 1க்கு கீழே பாருங்க இந்த இடம் பாருங்க. இது ஃபுல்லா என்னவா இருக்குன்னு பாருங்க. இது ஃபுல்லா இங்க பாருங்க அதே தான் 1 பிளஸ் 1 பை 1 பிளஸ் 1 பை 1 பை அப்படி போயிட்டே இருக்குது. அப்படின்னா இதோட வேல்யூ என்னது? எக்ஸ். அதே தான் எக்ஸ் தானே கொடுத்துருவாங்க. இங்க இன்ஃபினிட்டி வரைக்கும் தான் கொடுத்துருவாங்க. அப்போ இந்த வேல்யூ ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணிருக்கு பார்த்தீங்களா? அதை எக்ஸ்னு வச்சுக்கலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் 1 அப்படி எழுதிங்க 1 டிவைட் பை இதை நம்ம என்ன எடுக்கிறோம்? எக்ஸ்னு எடுக்கிறோம். ஓகேங்களா? அதை எக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எக்ஸ்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. இந்த எக்ஸை எடுத்து இங்கே பாருங்க. பாருங்க என்ன வரும்? எக்ஸ் பிளஸ் 1 டிவைட் பை எக்ஸ் ஃபுல்லாக போட்டுக்கலாம். இது எங்கள் பெருக்கி ஃபுல்லாக எக்ஸ் போட்டுக்கலாம். இங்கே என்ன இருக்குது? லெஃப்ட் சைடே எக்ஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற எக்ஸ் இந்த பக்கம் நேரம் பெருக்கலாம். இது இந்த பக்கம் என்ன? அப்போ என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 1. ஓகேங்களா? சரி. பிளஸ் எக்ஸ் சொல்லிடுவாங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் வந்துச்சுன்னா மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 வந்துச்சுன்னா -1 ஈக்குவல் டு 0. இதான் ஈக்குவேஷன். சரிங்களா? என்ன ஆன்சர்னு பாருங்க. டி ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. சரிங்களா? இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட சம் தான். சரிங்களா? அடுத்த கணக்கு போகலாம். நெக்ஸ்ட் 6வது கணக்கு சிம்பிளிஃபை அப்படின்னு சொல்லி இதை கொடுத்துருக்காங்க. சிம்பிளிஃபை பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா மேல இதையும் டிவைட் பண்ணணும். இப்போ மேல பாருங்க காமனா என்ன இருக்குன்னு பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் காமனா இருக்கு. இங்க எக்ஸ் பவர் 4 இருக்கு, இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. எக்ஸ் ஸ்கொயரை காமனா வெளியே எடுக்கலாம் மேல. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் வெளியே எடுத்தீங்கன்னா எக்ஸ் பவர் 4ல எக்ஸ் ஸ்கொயர் வந்துச்சுன்னா மீதி எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் வரும். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துட்டோம். அப்போ மீதி இருக்கிறது ஒய் ஸ்கொயர் மட்டும் தான். டிவைட் பை டிவைட் போடுங்க. டிவைட் பை கீழே அதே மாதிரி பாருங்க. இங்க ஒய் பவர் 4 இருக்கு, இங்க ஒய் இருக்கு, ஒய் ஸ்கொயர் இருக்கு. இந்த ஒய் ஸ்கொயரை வெளியே எடுக்கலாம். அப்போ ஒய் ஸ்கொயர் வெளியே எடுத்தீங்கன்னா இங்க ஒய் பவர் 4ல ஒய் ஸ்கொயர் வந்துச்சுன்னா ஒய் ஸ்கொயர் வரும். மைனஸ் இந்த ஒய் ஸ்கொயர் எடுத்தாச்சு, மீதி இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் மட்டும்தான். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் எழுதிங்க. ஓகேங்களா? இங்க டிவைடுங்குது. இப்போ இதை டிவைட் பண்ணணும். டிவைடுக்கு பதிலாக நம்ம என்ன பண்றோம்? மல்டிபிள் எழுதி இது என்ன பண்றோம்? ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கிறோம். தலைகளாக திருப்பிக்கிறோம். சரிங்களா? டிவைடை மல்டிபிள் பண்ணி இதை தலைகளாக திருப்புறோம். அப்போ என்ன வரும்? ஒய் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? சரி. இங்க மேலே இருக்கு பாருங்க. இந்த எக்ஸ் ஸ்கொயரையும் இந்த எக்ஸ் ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணலாம். இந்த ஒய் ஸ்கொயரையும் இந்த ஒய் ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணலாம். சரிங்களா? மீதி இங்க மேல என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது. வகுத்தல் கீழே ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு. இதை எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் எழுதலாம். அப்படி எழுதும்போது சைன் சேஞ்ச் ஆகும். சரிங்களா? அதாவது ஏ மைனஸ் பிங்குது. இதை நம்ம பி மைனஸ் ஏன்னு எழுதணும்னா வெளியே ஒரு மைனஸ் வரும். பி மைனஸ் ஏன்னு எழுதணும்னா வெளியே மைனஸ் வரும். எப்படி உள்ள பெருக்கி பாருங்க. மைனஸ் பி பிளஸ் ஏன்னு வரும். சரிங்களா? அதாவது மைனஸ் பி பிளஸ் ஏ. ஓகேங்களா? சரி. இப்போ இதை அப்படியே திருப்பி எழுதுங்க. ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. திருப்பிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் முன்னாடி எழுதுறீங்க, ஒரு மைனஸ் போட்டு ஒய் ஸ்கொயர் பின்னாடி எழுதுறீங்க. அப்படி இடம் மாற்றி எழுதும்போது வெளியே என்ன வரும்? ஒரு மைனஸ் வரும். ஓகேங்களா? ஏன் இப்படி திருப்பி எழுதுறோம்? ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுறதுக்காக. பாருங்க மேலே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், கீழே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுங்க. ஓகேங்களா? மீதி மேலே என்ன இருக்குது? ஒரு முறை, இங்கே ஒரு முறை. இப்போ ஓகே மேலே 1, இங்கே என்ன இருக்குது? -1ங்குது. சரிங்களா? அப்போ என்ன ஆன்சரு? -1 மட்டும்தான் ஆன்சர். ஓகேங்களா? சரி. எங்கே இருக்கு பாருங்க. சி ஆன்சர். சரிங்களா? அடுத்த கணக்கு போகலாம். 8வது சம். இஃப் 2 பவர் n ரூட், சரிங்களா, ரூட் ஆஃப் 2 பவர் n ஈக்குவல் 64 தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் n. சரிங்களா? என்னோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். இப்போ 2 பவர் n இருக்குதுங்களா? அப்படி இல்லைங்க. 2 பவர் n ரூட்டு ஈக்குவல் என்ன வரும்? 64 வரும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்றீங்க? ரூட்னா என்ன அர்த்தம்? 1/2ன்னு அர்த்தம். சரிங்களா? ரூட்னா 1/2. அப்போ 2 பவர் n அப்படியே எழுதி அடுக்கில் என்ன எழுதிக்கிறீங்க? 1/2ன்னு எழுதிக்கிறீங்க. ஓகேங்களா? அடுக்கில் 1/2 எழுதிக்கிறீங்க. ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்கு? 64 இருக்குது. 64 என்ன பண்ணலாம்? 2 பவர் 6ன்னு எழுதலாம். 2 பவர் 5 வந்து 32, 2 பவர் 6 வந்து 64. சரிங்களா? 2 பவர் இருக்குது பார்த்தீங்களா? 2 பவர் இந்த எண்ணெய் இங்கே பெருக்கலாம். மேலே எண்ணையும் 1ஐயும் பெருக்கினா எண்ணெய். அப்போ 2 பவர் n/2ன்னு வரும். ஈக்குவல் டு இங்கே இருக்கிறது 2 பவர் 6 அப்படியே இருக்கட்டும். சரிங்களா?
ஒரு இங்கேயும் 2 பவர் இங்கேயும் 2 பவர் நடுவில் ஈக்குவல் இருக்குது. அப்போ இந்த பவர் என்ன பண்ணலாம், ஈக்குவல் பண்ணிடலாம். n/2 = 6. ஓகேங்களா? சரி, எழுதுறேன். n/2 = 6. சரிங்களா? 2 n சைடு போங்க. அப்போ n = 6 × 2 என்ன வரும், 12 வரும். வேல்யூ 12 எங்க இருக்கு பாருங்க, டி ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் 9வது கணக்கு பார்த்தீங்கன்னா 5√3 18√3 -2√3 இருக்குது. ஈஸி, ஒரே ஸ்டெப் தான் ஆன்சரு. இங்க பாருங்க, எல்லாமே √3 இருக்குது, அதனால அப்படியே ஆட் பண்ணுங்க. 18ம் 5 ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும், 23ன்னு வரும். இது -2√3. 23√3லேருந்து 2√3 மைனஸ் பண்ணுங்க, என்ன வரும், 21√3. ஓகேங்களா? ஆன்சர் பி ஆன்சர். அவ்வளோதான். நெக்ஸ்ட் 10வது சம். இஃப் √4096 = 64, தென் த வேல்யூ ஆஃப் கொடுத்துருக்காங்க. எல்லாமே கொடுத்து ஆட் பண்ணி என்ன ஆன்சர்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். √4096னா அதுதான் கொடுத்துருக்காங்க 64. அது 64 அப்படி எழுதிங்க. ஓகேங்களா? இதோட வேல்யூ 64 எழுதிட்டோம். நடுவில் ப்ளஸ் இருக்கு, ப்ளஸ் போட்டோம். இப்போ 40.96 இருக்குது, 40.96. அப்போ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கிறாங்க. இங்க 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கிறாங்க. அப்போ 64 தான் வருது. √409 பாயிண்ட் இல்லைன்னா 64, பாயிண்ட் இல்லைன்னா 64. அதாவது என்ன அர்த்தம், 64யும் 64 64 போயிருக்கீங்கன்னா 4096 வருது. சரிங்களா? மல்டிபிள் பண்ணா 4096 வருது. இப்போ 40.96 அந்த சைடு இருந்து பாருங்க, 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வருது. அப்போ என்ன பண்றோம், 6.4 6.4 அப்படி வச்சீங்கன்னா இங்க ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட், இங்க ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட். அப்போ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 40.96. அப்போ ஆன்சர் என்ன, 6.4யும் 6.4யும் மல்டிபிள் பண்ணாதான் 40.96 வருது. ஓகேங்களா? அப்போ என்ன அர்த்தம், இதோட வேல்யூ 6.4. ஓகேங்களா? இதோட வேல்யூ 64, இதோட வேல்யூ 6.4. சரிங்களா? அடுத்தது இங்க பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குதுன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. சரிங்களா? 6 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குதுன்னா 64க்கு இந்த 64க்கு ஒரு 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கணும். இந்த 64க்கு ஒரு 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கணும். அப்போதான் 6 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வரும். சரிங்களா? பார்த்துடலாங்களா? என்ன வரும், 064 இன்ட்டு 0.064. இது ரெண்டுத்தையும் மல்டி பண்ணீங்கன்னா பாயிண்ட் இல்லைன்னு நினைச்சுங்க, 0 இல்லைன்னு நினைச்சுங்க. 64 மல்டி பண்ணீங்கன்னா 4096. 4096. ஓகேங்களா? இப்போ பாருங்க, இங்க 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, இங்க 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட். அப்போ 6 டிஜிட் தள்ளி பாயிண்ட் ஆகும். 1 2 3 4 5 6. சரிங்களா? 0.004096. முன்னாடி ஒரு 0 சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பாயிண்ட்டுக்கு முன்னாடி இங்கேயும் பாயிண்ட் முன்னாடி ஒரு 0 சேர்த்துக்கலாம், பாயிண்ட் முன்னாடி ஒரு 0 சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ 6 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருந்துச்சு. அப்போ 0.064யும் 0.064யும் ரெண்டு டைம் மல்டி பண்ணாதான் இந்த வேல்யூ வருது, இந்த வேல்யூ. அப்போ என்ன வரும், 0.064. ஓகேங்களா? சரி, இப்போ இதை போலத்தையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது ஆன்சர். ஆட் பண்ணுங்க. எப்படி ஆட் பண்ணுறதுன்னா கொஞ்சம் பொறுமையாக ஆட் பண்ணணும். சரிங்களா? இப்போ எழுதணும் 64, ஃபர்ஸ்ட்டுக்கு 64 அப்படி எழுதிட்டீங்க. 6.4ன்னு இருக்குது, 6 இங்கே எழுதி பாயிண்ட் போகிற இப்படி தள்ளி எழுதுங்க. ஓகேங்களா? சரி, அடுத்தது 0.064 இருக்குது. அப்போ 0 பாயிண்ட் நேராக பாயிண்ட் வச்சிருங்க, 0.064 064. ஓகேங்களா? இப்போ இதை ஆட் பண்ணுங்க. இதை அடிச்சிடுறேன். சரி, இப்போ ஆட் பண்ணுங்க. இங்கே என்ன இருக்குது, 4, இங்கே என்ன இருக்குது, 6, இங்கே 4 + 0 4, அப்புறம் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. 4 6 ஆட் பண்ணிங்கன்னா 10, ரிமைண்டர் 1, இங்கே 1 ஆட் பண்ணிங்கன்னா வரும் 7. ஸோ 70.464 இது ஆன்சர். எங்கே இருக்கு பாருங்க, 70.464. சரிங்களா? கொஞ்சம் தப்பு இல்லாமல் யோசிச்சு பொறுமையாக போடுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் 11வது கணக்கு. இஃப் a + b + c = 13, a² + b² + c² = 69, தென் ஃபைண்ட் ab + bc + ca. என்னன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். இப்போ இவங்க இது கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை முதல்ல எழுதுங்க. a + b + c = 13. இப்போ என்ன பண்ணுங்க, இது ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்க. இப்போ ஸ்கொயர் பண்ணீங்கன்னா அப்படியே பாருங்க, ப்ராக்கெட் பண்ணி ஸ்கொயர் பண்ணுறேன். சரிங்களா? அப்போ 13 ஸ்கொயர் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ 13 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 169. 13 × 13 169 வரும். a + b + c ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஒன்று நம்ம மனப்பாடம் பண்ணணும். என்னன்னா a² + b² + c² ப்ளஸ் பாருங்க a² + b² + c² ப்ளஸ் 2 × ab + bc + ca ஈக்குவல் டு இதோட a + b + c ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான் இது. a² + b² + c² + 2 × ab bc ca. ஈஸி தாங்க, ஒன்றும் கஷ்டம் கிடையாது. சரிங்களா? இப்போ இதுலேயே வந்துச்சு பாருங்க, ab + bc + ca தான் கண்டுபிடிக்கணும். பாருங்க, இதுதான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? கண்டுபிடிச்சலாம், ஈஸி தான். சரி, இப்போ இந்த a² + b² + c² வேல்யூ கொடுத்துட்டாங்க, என்னது 69 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த பிராக்கெட் போடுறோம். இந்த இடத்துல நம்ம என்ன அப்ளை பண்றோம், 69 அப்ளை பண்றோம். ஓகேங்களா? சரி, அப்போ 69
ப்ளஸ் 2 இன்ட்டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ ஈக்குவல் டு 169. இந்த ப்ளஸ் 69 அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் 69 வந்துடும். ஏற்கனவே அங்கே 169 இருக்கு, ப்ளஸ் 69 அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் 69. ஓகேங்களா? இங்கே இருக்கிறது மீது என்ன 2 இன்ட்டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. ஓகேங்களா? சரி, 169லேருந்து 69 போச்சுன்னா என்ன நம்மளுக்கு கிடைக்கும் 100 கிடைக்கும். ஓகேங்களா? சரி, இங்கே என்ன இருக்கு 2 இன்ட்டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. சரிங்களா? இந்த 2வையும் 100 கேன்சல் பண்ணுங்க. இங்கே ஒரு முறை வரும், இங்கே 50 டைம்ஸ் வரும். ஓகேங்களா? அப்போ ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சியோட வேல்யூ என்னது 50. சரிங்களா? எங்கே இருக்கு பாருங்க, பி ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 12வது சம் பாருங்க. √48 மைனஸ் 3 √108 ப்ளஸ் 2 √27 ப்ளஸ் √192 இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். முதல்ல √48 கண்டுபிடிக்கலாம். இப்போ 48 டானாவத்து மாதிரி போடுது. சரிங்களா? 2ஆல் 2 2 சார் 4 4 சார் 8ன்னு வரும். இப்போ 2 இப்போ 12 வரும். அப்புறம் 2னா 6 வரும். அப்புறம் 2னா 3. ஓகேங்களா? இப்போ √48 தான் இருக்குது. இப்போ 2 2க்கு ஒரு 2 எழுதலாம், இந்த 2 2க்கு ஒரு 2 எழுதலாம். சரிங்களா? அப்போ 3 மட்டும் தனியாக நிற்குது, அதுக்கு மட்டும் ரூட் போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ 2 × 2 என்ன வரும் 4 வரும். அப்போ 4 √3 அப்படி எழுதிங்க. சரிங்களா? √48 முடிஞ்சு. சரி, நெக்ஸ்ட் மைனஸ் 3 இன்ட்டு √108 என்னன்னு எழுதணும், கண்டுபிடிக்கலாம். 108 அதுக்கு 2ஆல் விளாண்டோம். 5 2 சார் 10 4 சார் 8 அப்புறம் 2ஆல் 2 2 சார் 4 7 2 சார் 14 அப்புறம் 3ஆல் வரும். 9 3 சார் 27 அப்புறம் 3 3 3 சார் 9. சரிங்களா? இந்த 2 2க்கு ஒரு 2 எடுக்கலாம், இந்த 2 3க்கு ஒரு 3 எடுக்கலாம், ஏன்னா ரூட் இருக்குது அதனால. ஒரு 3 மட்டும் தனியாக இருக்குது. அப்போ என்ன வரும் 2 இன்ட்டு 3 இன்ட்டு √3ன்னு வரும். 2 இன்ட்டு 3 என்ன வரும் 6 6 √3. அப்போ 6 √3. சரிங்களா? வெளியே ஒரு 3 இருக்குது, அது அப்புறம் பேசிக்கலாம். ப்ளஸ் 2 இருக்குது, 2 எழுதிங்க. √27. சரிங்களா? √27னா என்ன பாருங்க, இங்கே இருக்கு பாருங்க. √27னா √27னா பாருங்க எடுத்துருவோம். சரிங்களா? அப்போ 2 3க்கு ஒரு 3, ஒரு 3 மட்டும் தனியாக நிற்குது. அப்போ 3 √3. சரிங்களா? √27னா 3 √3. இந்த 2 அப்புறம் மல்டி பண்ணிக்கலாம். ப்ளஸ் 192 இருக்குது. 192 என்னன்னு பாருங்க, 192 2ஆல் 9 சார் 18 ரிமைன் 1 6 சார் 12 2 என்ன வரும் 4 சார் 8 8 சார் 16 அப்புறம் 2 2 4 அப்புறம் 2 1 2 அப்புறம் 2 6ன்னு வரும். அப்புறம் 2 3ன்னு வரும். இந்த 2 2க்கு ஒரு 2 எடுக்கலாம், இந்த 2 2க்கு ஒரு 2, இந்த 2 2க்கு ஒரு 2 எடுக்கலாம். சரிங்களா? ஏன்னா ரூட் இருக்குது, √92 தான். இப்போ 2 ஒரு 3 மட்டும் தனியாகுது. 2 × 4 4 × 8 8 √3. சரிங்களா? ப்ளஸ் 8 √3. சரி, √92 எழுதிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா 4 √3 அப்படியே எழுதுங்க. மைனஸ் 3 × 6 18 18 √3 எழுதிட்டோம். ப்ளஸ் 2 × 3 6 √3 6 √3 எழுதிட்டோம். ப்ளஸ் 8 √3 ப்ளஸ் 8 √3. ஓகேங்களா? இப்போ எல்லாமே √3 தான், டேரெக்டாக ஆட் பண்ணுங்க, அவ்வளோதான். இப்போ 4 √3யும் 6 √3 ஆட் பண்ணுங்க, ஏன்னா இது மைனஸ், இது அப்புறம் பேசலாம். 4 + 6 10 √3ன்னு வரும். 10 √3 + 8 √3 18 √3. இங்கே ப்ளஸ் 18 √3 வருது, இது மைனஸ் 18 √3. சரிங்களா? ரெண்டு கேன்சல் ஆகும், டோட்டலாக என்ன ஆன்சர் வரும் 0ன்னு வரும். சரிங்களா? அதனால கேன்சல் ஆகிடுது. இப்போ ஆன்சர் பாருங்க, பி ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 13வது கணக்கு பார்த்தீங்கன்னா 9.6 × 9.6 × 9.6 கொடுத்துருக்காங்க. இங்கே 5.4 5.4 5.4 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த 9.6 ஏன்னு எடுத்துங்க. அப்போ இது ஏ, இதுவும் ஏ, இதுவும் ஏ. அப்போ டோட்டலாக இந்த இடத்துல என்னாச்சு a³ ஆச்சு. ஒரு மைனஸ், இதை பின்னு வச்சுக்கலாம். இது பி இன்ட்டு பி இன்ட்டு பி. இந்த இடத்துல என்னாச்சு b³ ஆயிடுச்சு, அதை எழுதுங்க. மேலே a³ ஒரு மைனஸ் எழுதிங்க, b³ 3 பி இருக்கு, b³ டிவைடட் பை கீழே பாருங்க 9.6னா நம்ம ஏன்னு எடுத்துக்கணும். அப்போ இது ஒரு ஏ இன்ட்டு ஏ, a². சரிங்களா? ப்ளஸ் அடுத்தது 9.6ங்கிறது ஏ, 5.4ங்கிறது அது வந்து பி. இப்போ ப்ளஸ் என்ன வரும் ஏபி ஏபி ப்ளஸ் அடுத்தது 5.4ங்கிறது பி, இது 5.4ங்கிறது பி. இப்போ பி இன்ட்டு பி என்ன வரும் b². ஓகேங்களா? சரி, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே a³ - b³ ஃபார்முலா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். என்ன ஃபார்முலா a - b இன்ட்டு a² + ab + b². இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். சரிங்களா? இதோட பை இது அப்படியே எழுதுங்க, a² + ab + b² எழுதிக்கலாம். இதையும் கேன்சல் பண்ணிடுங்க, அவ்வளோதான். மீதி என்ன இருக்கு a - b. ஏவையும் பியும் மைனஸ் பண்ணுங்க. சரிங்களா? a என்ன 9.6, b என்ன 5.4 5.4 ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க. 6 - 4 2ன்னு வரும், 9 - 5 4ன்னு வரும்.
இப்போ ஆன்சர் வந்து 4.2 அதுதான் ஆன்சர். சரிங்களா? 4.2 எங்கே இருக்குன்னு பாருங்க, சி ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் 14வது கணக்கு, சும்மா சின்ன கணக்கு தான், ஈஸியாக போட்டுடலாம். 5 ரூட்டுக்குது, அது அப்படியே கிட்டோம், அதை அப்படியே எழுதிக்கலாம். அது எதுவும் பிரிக்க முடியாது. 32 மட்டும் பண்ணுங்க. 32வை சிந்தடிக் டிவிஷன் போடுங்க. 2 2 இப்போ என்ன வரும், 16 வரும், மறுபடியும் 2 8 வரும், மறுபடியும் 2 4 வரும், மறுபடியும் 2 டைம்ஸ் வரும். பார்த்தீங்கன்னா ரூட் தான் இருக்குது. இந்த 2 2க்கு ஒரு 2 எடுங்க, அடுத்த 2 2க்கு ஒரு 2 எடுங்க. சரிங்களா? ஒரு 2 மட்டும் தனியாக நிற்குது. அப்போ என்ன வரும், 2 into 4 root 2ன்னு வரும். இப்போ 4 root 2. சரிங்களா? 5 root 2 + 4 root என்ன வரும், 9 root 2ன்னு வரும். சரிங்களா? ஈஸி சம் தான். எங்களுக்கு 9 root 2 டி ஆன்சர். சரிங்களா? அடுத்த கணக்கு போகலாம். நெக்ஸ்ட் 15வது கணக்கு, ரூட் ஆஃப் 625 = 25. தென் இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரூட்டுக்குள்ளே இது கொடுத்துருக்காங்க. இப்போ அதை முதல்ல கிளியர் பண்ணணும். இப்போ 625னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், என்னது 25. இப்போ இந்த 25யும் இதையும் கேன்சல் பண்ணுங்க. இங்கே ஒரு முறை வரும், மேலே இது புறாத்தையும் அடிச்சிங்கன்னா ரூட்டுக்குள்ளே தான். சரிங்களா? எத்தனை ஜீரோ இருக்குது, 1 2 3 4 5 6 6 ஜீரோ இருக்குது. 6 ஜீரோ எழுதுங்க. 1 2 3 4 5 6. சரிங்களா? பாயிண்ட் வச்சு 6 ஜீரோ எழுதிட்டீங்க. 625 ஒரு 25 25 25 × 25 625. அப்போ இங்கே என்ன வரும், கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும், 25 வரும். ஓகேங்களா? அப்போ ரூட்டுக்குள்ளே என்ன ஆன்சர் வருது, 0. முன்னாடி ஜீரோ சேர்த்துக்கலாம். 0.1 2 3 4 5 6 25. ஓகேங்களா? சரி, எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குதுன்னு பாருங்க. 2 4 6 8 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. சரிங்களா? இது ரூட் 25. ரூட் 25 என்னன்னு தெரியும், 5. சரியா? 5 × 5 தான் 25. இதில் 8 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைங்க. அப்போ இதில் ஒரு 4 டிஜிட், இதில் ஒரு 4 டிஜிட் முன்னாடி. இப்போ 0 0 0 புள்ளி வச்சு 0 சேர்த்துக்கலாம். சரிங்களா? முன்னாடி புள்ளி வச்சுக்கலாம். 4 டிஜிட் தள்ளி ஒரு பாயிண்ட். அப்போ இங்கே 1 2 3 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட். சரிங்களா? சரி, இங்கே 0.0005, இங்கே 0.0005. அப்படி பண்ணீங்கன்னா தான் 25 வருது. சரிங்களா? இங்கே 4 டிஜிட், இங்கே 4 டிஜிட், 8 டிஜிட்டில் தள்ளி பாயிண்ட் வைக்கலாம். அப்போ 0 0 4 5 6 7 8 ஒரு பாயிண்ட் வச்சு 0. சரிங்களா? இப்போ புள்ளி 0005யும் புள்ளி 0005யும் பெருக்கினா தான் இது வருது. சரிங்களா? அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன, 0.0005. ஓகேங்களா? அப்போ இதுதான் ஆன்சர். சரிங்களா?